நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்னும் இவ்வைந்தும் கலந்தே இருக்கும் உலகத்தில் காத்தர் மனித பண்பாகும். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. இந்த வாய்ப்பளித்த நமது ஐயா ஆஸ்ட்ரோபாலா ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் பிரசன்னமே பிரதானம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேச வந்திருக்கேன். இப்போது பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஆறுடத்தை வச்சு பலன் சொல்கிற விதம் அதுலவே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்காங்க. இப்போ அதுக்கிட்ட ஜாதகமே இல்லை. இப்போ நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க, உங்ககிட்ட ஜாதகமே இல்லை, அப்போ நான் உங்களுக்கு பலன் சொல்லணும். அப்போ இந்த டைமில் உங்ககிட்ட ஒரு 9 நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன கிரகம் வருது அதை வச்சு உங்களுக்கு பலன் சொல்லும் போது அதுவும் உங்களுக்கு சூப்பராக வரும். இது ஒரு வகையான பிரசனம். அப்போ ஃபோன் நம்பர் வச்சு அதுலேயும் ஒரு விதமான பிரசனம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற இந்த சுச்சுவேஷனை வச்சு கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு விதமான பலன் கொடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஈஸியாக ஒன்று சொல்லி தருவா. ஃபோன் நம்பரை வச்சு அது எப்படி ஒரு பலனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட நம்பரே நான் எடுத்துக்கிறேன். என்னோட நம்பர் 9447448644. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை 4 ரிப்பீட் ஆகுதுன்னா 3 4 5 நம்பர் ரிப்பீட் ஆகுது. 5 தடவை 4ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகுது. இப்போ அதுவே நம்ம ஒரு கட்டம் போட்டுக்கலாம். காலபுருஷ தத்துவப்படி கட்டம் போட்டாச்சா? இப்போ அதுல இந்த 4ஆம் நம்பரே அத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா அப்ப என்னை பத்தி சொல்றது எதுன்னா கடகராசி. ஓகேங்களா? கடகராசி. அப்போ கடகராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும்? கடகராசியில புனர்பூசம், அப்புறம் பூசம், ஆயில்யம். இப்ப எங்க வீட்டுல புனர்பூச நட்சத்திரத்துல யாராவது இருப்பாங்க, பூச நட்சத்திரத்துல யாராவது இருப்பாங்க, அப்படின்னு ஆயில்யம். இப்ப இதுவே அது அந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த ராசி அதுலயும் இருப்பாங்க. இப்ப என் அண்ணா பாத்தீங்கன்னா மகர ராசி, அம்மா மிதுன ராசி, அதுவே புதனோடதுல வந்துருச்சு புனர்பூச நட்சத்திரமே. இப்ப என் போன் நம்பர் வச்சு என் ஃபேமிலியோட ஹிஸ்டரியா தெரிஞ்சிருச்சா? இப்ப இல்ல உங்க நம்பர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 880733 ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கட்டம் போடுறது. எனக்கு 5மே 4 வந்தது. இப்ப ஐயாவுக்கு 5மே 8 வருது. அப்போ 5மே 8 வருதுனால விருச்சிக ராசி. விருச்சிக ராசி சொல்லமா? அப்ப அங்க விசாக நட்சத்திரம் இருக்கு, அங்கேயும் அனுஷம் இருக்கு, அங்க கேட்டை இருக்கு. அப்போ உங்க வீட்டுல யாராவது தனுசு அப்படின்னா மீன ராசி அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் மகர ராசி கும்ப ராசியில இருப்பாங்க. மிதுன ராசி மீன ராசி மிதுனம்ல அப்புறம் கன்னியில இருக்காங்க. இப்போ ஐயாவோட இப்ப இதுவே லக்னமா வச்சும் நம்ம பலன் சொல்லலாம். ஐயா ஒரு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு இதுவா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய மறைவிடங்கள் சார்ந்த விஷயங்களை தோண்டி எடுக்கிறதுலயும் உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். நீங்க எடுத்து சொல்லும் போது அதுல இருந்து நிறைய அனுபவத்தையும் சொல்வீங்க. அது எல்லாத்தையும் தேடி தேடி ஒரு ஆர்வத்தோட தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 8வது ராசி. அப்போ அது இருக்கிறதுல மறைவிடங்களை சொல்லும். அப்போ நீங்க அந்த விஷயத்தை எடுத்து செய்யும் போது அதுல நீங்க பர்ஃபெக்டா நல்லா சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளா மாறுவீங்க. ஈஸியா இருக்குங்களா? அப்ப பிரசனம் தானே பிரதானமா இருக்கு. இப்ப நான் உங்களோட ஜாதகம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அவ்வளவுதான். இப்போ இது ஒரு வகையான பிரசனம். இதுல நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாமக்கோள் பிரசனம் இருக்கிறோம்.
இப்ப ஆனா அது நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா சூரியன் வந்து உதயமாகிற நேரம் அதையும் அதுல இருந்து சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுற நேரம் இது ரெண்டத்தையும் வந்து பார்த்து அதுக்கப்புறம் அதை லெஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்க வராங்க பாத்தீங்களா, அந்த நேரத்தை வச்சுதான் நம்ம பலனே சொல்ல போறோம். அப்ப அவங்க எந்த மாதிரியான ஒரு கேள்வியோட வந்திருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்டயும் நம்ம என்ன பண்ண போறோம், ஜாதகமே இல்லாம ஒரு பலனை சொல்லிட்டு போறோம். இப்போ அந்த ஜாமக்கோள் பிரசன்னத்துல எப்படிலாம் பலன் சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் காணாம போயிட்டா இருப்பா, அவங்களோட தசை அப்ப அந்த ஒரு பையன் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எந்த தசையை நோக்கி போயிருப்பான், அது வலது பக்கமா இல்ல இடது பக்கமா, அவன் எங்க போய் சேர்ந்திருப்பான், எந்த இடத்த போய் சேர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவன் போற வழியில என்னென்னலாம் பார்த்திருப்பான் அதுவும் நம்மளால சொல்ல முடியும். ஆமா, அப்புறம் அவனோட வயசு என்னன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப இது வந்து இந்த பிரசனத்துல ஜாமக்கோள் பிரசனம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல. ஏன்னா அவனோட வயசு சொல்ல முடியும், அவனோட பேரு சொல்ல முடியும், கூட யாராவது கூட்டிட்டு போயிட்டானா, இப்ப போறவங்க தனியா போறானா இல்ல கூட யாராவது கூட்டிட்டு போயிருக்காங்க நமக்கு என்ன தெரியும். அப்ப அதை ஆருடம் போட்டு அந்த பிரசனம் பார்த்து சொல்லும் போது அது அக்யூரேட்டா வரும். அதுக்குதான் நமக்கு வந்து இந்த ஜாமக்கோள் பிரசனம் தேவைப்படுது. இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் போனது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா, எத்தனை மைல் தூரத்தில் இருக்காங்க, அது வந்து இரவா பகலா, அதையும் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து இதுலயே வந்து இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்கு ஜாமக்கோள் பிரசனத்துல. அதுதான் வந்து ஜீவன், அப்புறமா தாது, மூலம் அப்படின்ற ஒரு 3 பிரிவாகவும் பிரிச்சு அது மூலியமாவும் பலன் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட கதிர்கள், இப்போ ஒரு கிரகங்களுக்கும் ஒரு கதிர்கள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கதிர்கள் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்க பையன் வச்சுக்கோங்க, ஸ்கூல் படிக்கிறான், இப்போ +2ல என்ன மார்க் வாங்குவான் அப்படின்னா, ஆமா அது இதை வச்சு சொல்லிடலாம். அந்த ஒரு கிரகம் எந்த ராசியில போய் நிக்குது, அப்ப அந்த கிரகத்தோட கதிர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராசியோட கதிரன் இது, அப்புறம் எந்தெந்த கிரகங்கள் அந்த ராசியை பாக்குது, ஆமா அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்லும் போது நம்ம அதுக்கான அந்த பையன் என்ன மார்க் வாங்குவான் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இது இந்த ஜாமக்கோள் பிரசனம் முழுக்க கணித ஜோதிடத்தை சார்ந்த ஒரு பிரசனமா இருக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலைக்கு பொறுத்து இந்த வானவியல் சாஸ்திர மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நம்ம அதுக்கப்புறமா சொல்ல போறோம். அதனால இது வந்து எல்லாத்தையும் விட சிறந்தது ஜாமக்கோள் பிரசனம். சரி, இப்போ உங்களுக்கு அந்த கதிர்கள் வேணுங்களா, சொல்லட்டுங்களா? இப்ப ராசியின் கதிர்கள், மேஷ ராசிக்கு கதிர் எண் வந்து 7, ரிஷபத்துக்கு கதிர் எண் 8, மிதுனத்துக்கு 5, கடகத்துக்கு 3, சிம்மத்துக்கு 7, கன்னிக்கு 11, துலாமுக்கு 2, விருச்சிகத்துக்கு 4, தனுசுக்கு 6, மகரத்துக்கு 8, கும்பத்துக்கு 8, மீனத்துக்கு 27. அப்புறம் கிரகங்களினுடைய கதிர்கள், நம்ம இப்ப ராசியோட கதிர் சொன்னோம், இப்ப கிரகங்களோட ராசி கதிர்கள் சொல்ல போறோம். சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5, சந்திரனுக்கு 21, செவ்வாவுக்கு 8, புதனுக்கு 16, குருவுக்கு 10, சுக்கிரனுக்கு 20, சனிக்கு 4, ராகுவுக்கும் 4, கேதுவுக்கும் 4. ஐயா ஒரு 5 நிமிஷம். சரி சரி, அதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட கதிர்கள் பார்த்தோம், ராசியினுடைய கதிர்கள் பார்த்தோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா மதிப்பெண்ணை என்ன வாங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வெளியே போறீங்க, ஒரு அம்மா வெளியே போறாங்க, நிறைய நகைலாம் போட்டுட்டு போறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து அந்த நகையை திருடு போயிடுச்சு, இப்போ அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இது எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தா மட்டும்தான் வரும். இப்போ ஒருத்தர் மோதிரமா கூட தான் இருக்கும், நம்ம வந்து அதுக்கு அதிகமான வேல்யூ சொல்லிட்டோம்னா
நம்ம அதனால நம்ம அது எல்லாத்தையும் பார்த்து இப்போ வரவங்களோட நிலையும் பார்த்து அவங்க அப்போ எந்த மாதிரியான மோதல் லாஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அதை வச்சு நம்ம இந்த பிரசனத்து மூலியமா சொல்லலாம். அப்போ இது சூப்பர் தானே, பிரசனம் தானே பிரதானமா இருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம கிட்ட ஜாதகம் இல்லைன்னா இந்த பிரசனத்தை வச்சு நம்ம ஈஸியா பலன் சொல்லிட்டு போறோம். ஆமா கண்டிப்பாங்க ஐயா. அதே மாதிரி கோள்களுக்கும் ஒரு வடிவம் இருக்கு. சூரியனோட வடிவம் பாத்தீங்கன்னா சதுர வடிவம், அதுக்கப்புறம் சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா பிறை வடிவம், செவ்வாய்க்கு உடுக்கை, புதனுக்கு முக்கோணம், குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீள்வட்டம், சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோரணம், அப்படின்னா எண்கோணம். அப்புறம் சனிக்கு வந்து மேடு பள்ளமான இடம் அதெல்லாம் வந்து சனி பகவானோடது வரும். ராகுக்கு வந்து நீட்டாக பாம்புனா அவ்வளோ நீட்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நீட்டான ஒரு இடம். கேதுக்கு வந்து குறுகிய இடம் அதோட தன்மை. இப்போ வந்து ஒருத்தர் பிரசன்னம் பார்க்க வராரு, ஏதோ ஒரு பொருள் காணாம போயிடுச்சு, அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும்? இப்ப சூரியன் வருது அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு சதுரமான ஒரு இடம். இப்ப சூரியன்னா உயரமான இடத்த சொல்லலாம், அப்ப உயரமான ஒரு சதுரமான ஒரு இடத்துல இருக்கு அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து செவ்வாய் வந்திருக்கு பிரசன்னம், ஆனா அது வேற மாதிரியான ஒரு கேள்வி. அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து பிரசன்னம் பார்க்க வராங்க, அவங்களுக்கு வந்து உதயத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு எந்த மாதிரியான பலன் சொல்ல போறோம்? அதுக்கு அவங்க எந்த கேள்வியுமே நம்ம கிட்ட சொல்லல, ஆனா உதயத்துல சூரியனும் செவ்வாவும் இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த பாவகம் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பலன் சொல்லும். சூரியன் அதுக்கப்புறம் செவ்வாய்னா அதுக்கான இது உடுக்கைன்னு சொல்லிட்டோமா. சூரியனை இன்னொரு காரணத்துமா சிவபெருமானோட ஒரு இதுவும் சொல்லாம, அப்போ வந்து உங்க கனவுல சிவபெருமான் உடுக்கை அடிச்சுட்டு வந்தாரா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து நைட்டு வந்து கனவுலாம் சொல்ல முடியுமா? அப்போ பிரசன்னம் சூப்பரான ஒரு விஷயம்தான். இப்போ ஒருத்தர் வீடு வந்து கட்ட வராரு, இல்ல அந்த வீடு பத்தின ஒரு பிரசன்னம் கேட்க வராரு, அப்போ அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கோள்களின் வடிவத்தை வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து சூரியனும் புதனும் வருது அப்படின்னா சூரியனா சதுரம், அப்ப கீழே இருக்கிற வீடு ஒரு சதுரமா இருக்கும். அப்ப அதுக்கு மாடி மேல இருக்கிற வீடு முக்கோணமா கட்டியிருப்பாரு, முக்கோணமான ஒரு வீடு. ஆமா, இப்ப நிறைய வீடு எல்லாம் வந்துட்டு இல்லைங்களா, முக்கோண பிளாட் எல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம பார்த்தா ஈஸியா அந்த பிரசனத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதுதான் அப்ப என்ன சொல்லுவாங்க, இவர் நம்மள ஃபாலோ பண்ணியே வராரு போல. ஆமா, இதெல்லாம் நம்ம ஆமா நம்ம இதெல்லாம் நம்ம அவங்கள போய் பார்க்க போறது இல்ல. ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆணித்தரமா அடிக்கணும்னா அதுக்கு நமக்கு இந்த பிரசனம் தேவைப்படுது. அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் ஒரு லட்சியத்தோட இருக்கிறாரு அப்படின்னா அதுவும் நம்ம வந்து பிரசனத்து மூலியமா தெரிஞ்சுக்கலாம், இவங்களுக்கு என்ன மாதிரியான லட்சியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு லட்சியம் இருந்ததுப்பா, நான் நேற்று தான் போட்டு பார்த்தேன் பிரசனம், அதை பத்தி நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ என் போன் நம்பர் போட்டு கடக ராசி வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. சந்திரன்னா என்ன மாற்றம், அவருக்கு வந்து ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். இப்ப எனக்கு கடகராசி வந்துருச்சா, எனக்கு இப்ப சந்திர புத்தி நடக்குது. இப்ப தொழில் சம்பந்தமான ஒரு மாற்றத்தையும் யோசிச்சிருப்பேன். அப்போ இப்ப ஜாதகத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சிருப்பேன். அப்போ அது செயல் நடக்குமா நடக்காதா? இப்போ தாது மூலம் ஜீவன் அப்படின்னு ஒரு இது வச்சு அதை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுக்க போறாங்க, அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது, இப்போ இல்லை. இருந்தாலும் போன் மூலயமா பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்கூல் படிக்கிற பசங்க அந்த லெட்டர்ல அந்த மாதிரி கூட போயிருக்குது. இப்போ இந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தாது. இந்த வெறும் பேப்பர் எம்டி பேப்பரா இருக்கு, அப்ப அது வந்து தாது. இப்ப அதுல வந்து ஒரு மெயினான ஒரு இது எழுதுது, அது வந்து மூலம். இப்ப அதுதானே அதுல மெயினான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான பதில் கிடைக்குதுல, அந்த பொண்ணு எஸ் சொல்தா நோ சொல்தா, அதுதான் ஜீவன். அப்ப அந்த லெட்டருக்கு வந்து ஒரு உயிர் வந்துருச்சு, ஜீவன் வந்துடுச்சு.
இப்ப அதை வச்சு அவனோட காதல் இன்னும் கொஞ்சம் வளர போகுது. இப்ப இது வச்சும் நம்ம ஒரு பலன் சொல்லலாம். ஆமா, இப்போ அந்த லெட்டருக்கு உயிர் வந்துச்சு. அப்போ இது மூலயமாவும் நம்ம பிரசனத்து மூலயமா ஒரு பலனை எடுக்கலாம். இப்ப அந்த தாதுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம். சரி, அப்புறம் கிரகங்களோட குலம். ஆமா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன குலம் அப்படின்னு இது பண்றோம்னா, இப்போ அதேதான், ஒரு பொருள் காணாம போயிடுச்சு, இல்ல நம்ம கூட இருக்கணும், நம்மளால ஒரு சில டைம் கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்களோட குலத்தை நம்மளே தெரிஞ்சுக்கலாம் தரிசனத்து மூலியமா. இப்போ வந்து சந்திரன், குரு, அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்தணன், பிராமணன். சூரியன், செவ்வாய், இவங்க 2 பேரும் வந்து சத்திரன். புதன் வைசியன். சுக்கிரன் அவர் வந்து சூத்திரன். சனியும் பாம்பும் தாழ்த்தப்பட்டவங்க. இப்போ வந்து ஒரு செய்வினை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதயத்துல சனி பகவான் வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னா அந்த வேலையை செஞ்சவங்க யாருன்னா ஒரு வேலையாட்களா இருப்பாங்க, கொஞ்சம் குள்ளமான ஒருத்தர் இருப்பாங்க. ஆமா, இப்போ உங்க வீட்டுல ஏதாவது வேலைக்கு ஆள் வச்சிருப்பீங்க, அவங்க மூலியமா வந்து போயிருக்கோம், அவங்க ஏதாவது வச்சிருப்பாங்க. ஆமா, உறுதியா இப்படிதான் நீங்க புடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப வந்து மந்திரிச்சி வைப்பாங்க பாத்தீங்களா, அதுவும் வந்து என்னென்னு பார்க்க முடியும். இப்ப லெமன் வச்சு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ராகுவும் வச்சுப்பாங்க. அதே மாதிரி முட்டை மந்திரிச்சு வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு ராகுவை வச்சு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த உடுக்கை வடிவம்னு சொன்னேன் செவ்வாவுக்கு. அப்போ ஒரு வீட்டுல வந்து உடுக்கை வந்துருச்சு, செவ்வாய் வந்துச்சு உதயத்துல. அப்போ அதுக்கு அந்த வடிவம் வந்து உடுக்கையா போயிடுச்சு. அப்போ அந்த வீட்டுல எப்படி செய்வேன்னு வச்சிருக்காங்கன்னா, ஒரு 2 ரூபாய் காயின், அதுக்கு மேல ஒரு 5 ரூபாய் காயின், அதுக்கு மேல ஒரு 2 ரூபாய் காயின். அப்ப அது சைஸ் வரையா பாத்தீங்கன்னா அது ஒரு உடுக்க சைஸ் வந்துருச்சுல. ஆமா, அப்போ அந்த மாதிரி காயினை வந்து மந்திரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பிரசனத்தை பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா அதோடைய தன்மை குறைஞ்சிருக்கா இல்லையா, நம்மளோட கர்மா கழிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியணும்னா நம்ம சோழி பிரசன்னம் பாக்குறோம். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம், அப்ப நம்ம வேண்டுதல் நிறைவேற்றிருக்குமா இல்லையா அப்படின்னு யாரு காட்டுவாங்க அப்படின்னா, உதயத்துல செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்போம், அது நம்ம பண்ணாம விட்டுருப்போம். அதே மாதிரி செவ்வாய் வந்து உதயத்துக்கு 6, 8, 12 அந்த மாதிரி இடங்கள்ல போகும்போது நம்ம வந்து குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யறது அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. நம்ம குலதெய்வம் போய் வழிபாடு செய்யறோம்னா கண்டிப்பா செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து பரிகாரம் செய்யணும், குலதெய்வம் கோயிலுக்கும் போகணும். இப்ப இதுலயே நமக்கு தேவையான எல்லாமே வந்துருச்சு இல்லையா. நம்ம ஜாதகமே இல்லாம எல்லாத்தையுமே சொல்லிட்டே வந்திருக்கிறோம். அதே மாதிரி இப்ப இது ஜாமக்கோள் பிரசன்னம். இப்ப நார்மலா வந்து நிமித்தத்தை வச்சு சொல்லிக்கலாமா. இப்ப வந்து நீங்க எங்கேயோ வெளியே போறீங்க, இப்ப வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு காசே இல்லப்பா, காசே எதுவும் இல்லாம இருக்குது, நீங்க போறீங்க, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு எண்ணத்தோட போயிருப்பேன். பக்கத்துல ஏதோ ஒரு 2 பசங்க பேசிட்டு இருக்காங்க, உனக்கு வந்து ஒரு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். நான் உனக்கு 10 ரூபாய் தரேன்டா அப்படின்னு அந்த பசங்க பேசும்போது நீங்க அதை கவனிக்கிறீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது இல்லைங்களா. அப்ப நீங்க போற காரியம் வெற்றி அடையும், உங்களுக்கான பதிலும் உங்களுக்கு அதுல கிடைச்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்கன்னு நான் கேட்கறேன், நீங்க என்ன சொல்வீங்க, இட்லி சாப்பிட்டு வந்தேன், தோசை சாப்பிட்டு வந்தேன், நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் அந்த டைம் ஒரு பிரசன்னம் போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரகங்கள் வந்து அந்த சுவையை வச்சியும் நம்ம கண்டுபிடிக்கலாம், நீங்க என்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்க நீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதயத்துல வந்து சனியும் சந்திரனும் வராங்கன்னு வச்சுக்கோங்க. சனின்னா பழையது, சந்திரன்னா நெல், அரிசி, சாதம், அந்த மாதிரி நீருக்கான இதுவும் வரும். அப்படின்னா நீங்க 2த்தையும் சேர்த்து சொல்லலாம். நீங்க பழைய சாதம், ஐயா கரெக்டா சொல்லிட்டாரு, பழைய சாதம் அவர் போய் சொல்றாரு. ஆமா, கோதுமைன்னா சூரியன் வருவாரு, அதனால அந்த மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க உண்மை சொல்றாங்களா இல்ல போய் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த பாய் நல்லா இருக்கா? அப்போ அவங்க என்ன சாப்பிட்டு வந்தான்னு கூட நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமா ஆமாங்க ஐயா. இப்போ தாது அப்படின்னா அது எந்தெந்தெல்லாம் குடிக்கும், நம்ம பேப்பர்னு சொன்னோம். அதே மாதிரி கல், மண், அப்புறம் உலோகங்கள், பொண்ணு, அப்புறம் உலோக கனிமங்கள், இது எல்லாமே ஆமா இது எல்லாமே தாதுல அடங்கிடும். இப்போ மூலம் அப்படின்னா புல்லு, செடி, கொடி, மரம், இதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. அதுவும் ஒரு மூலாதாரம் தான். அது மூலத்துல வந்துடும். இப்போ ஜீவன் அப்படின்னா நடக்கிறது, பறக்கிறது, விலங்குகள், மனிதர்கள், இது எல்லாமே கூட அதுல வந்துடும். இப்போ போகும்போது நடுவில் ஏதாவது குறுக்க வருது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப எதெல்லாம் என்னென்னலாம் வருது அப்படின்றத நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ராசிகளுக்கும் ஒரு நிறம் இருக்கு. இப்ப மேஷம், சிம்மம், தனுசு, இது மூணும் பாத்தீங்கன்னா செம்மை நிறம். ரிஷபம், கடகம், துலாம், இது மூன்று பாத்தீங்கன்னா வெண்மை நிறம். விருச்சிகம், கும்பம், மீனம், இது பசுமை நிறம். மிதுனம், கன்னி, மகரம், இது மூணு கருமை நிறம். இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட நம்ம அவரை பார்க்கவே இல்லை, போன்ல நம்ம கிட்ட பிரசன்னம் பாக்குறாரு. அப்ப அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஆச்சரியமாயிடுவார் இல்லையா? அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு இந்த நிறங்கள் கொண்ட இந்த ராசிகள் இதெல்லாம் நமக்கு பயன்படும். இப்ப இந்த ஒருத்தர் போன் பண்ணிருக்கிறாரு, வெண்மை நிறம் போட்டிருக்காரு அப்படின்னா ரிஷப ராசி இல்ல கடக ராசி. அந்த இடத்துல ஆரோட உட்காந்துச்சுன்னா அது விவரிக்குது. அப்ப நீங்க இந்த மாதிரியான கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிட்டோம்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஃபேனாவே ஆயிடுவாங்க. எப்படி நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இதுதான் பிரசன்னம் நமக்கு எந்த சுச்சுவேஷன்லயும் நமக்கு கை கொடுக்கும். இப்ப நம்ம வெளியே போறோம், நம்ம போற கூடிய வேலை சக்சஸ் ஆகுமா இல்லையா, அதெல்லாம் நம்ம இதுல போட்டுக்கலாம். கேது பகவான் எடுத்தாருன்னா தடை, தடங்கள், உதயத்தோட கேது சம்பந்தப்பட்டா தடையை கொடுத்துருவாரு. சனி பகவான் இருந்தாருன்னா நம்ம போறோம், சனி பகவான் உதயத்துல இருந்துச்சு, பஸ் பார்த்தோம்னா அரை மணி நேரம் கழிச்சு வரும், இல்ல அது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமதம் ஆயிடும். அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தை வச்சும் நம்ம இப்ப ஆடிட்டோம்னா நம்ம எப்படி இந்த ஜாமுக்கள் பிரசனம் இல்லாம தனியா இந்த ஆரோடத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மேஷ ராசி அப்படின்னா 0 to 5 நிமிஷம், ரிஷப ராசி அப்படின்னா 5 to 10 நிமிஷம், அப்புறம் மிதுன ராசி அப்படின்னா ஆமா இந்த 60 நிமிஷத்துக்கு இந்த காலச்சக்கரத்துல ஃபுல்லா வந்துடும். இப்ப ஆரோடம் எங்க போகுது, அது மேல எந்த கிரகம் இருக்கு, அது மாதிரி நம்ம அதை சார்ந்த ஒரு விஷயங்களை செய்ய போறோம். நம்ம மனசுக்குள்ளேயே அதை பத்தின ஒரு விஷயமே தோணிட்டே இருக்கும். இப்ப செவ்வாய் இருக்கு ஆரோடத்துல, இப்ப மிதுனத்துல சிம்மத்துல செவ்வாவும் கேது இருக்கு, நாங்க ஆரோடம் இருக்கு. அப்பனா அவங்க அண்ணனோ இல்ல சகோதரனோ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஈஸியா சொல்லலாம். இப்ப நோயின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு ரத்த சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், இல்ல உனக்கு பல்லுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா அதே மாதிரி இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்க, அது என்ன பொருள் கண்டுபிடிங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த இடத்துல செவ்வாய் கேது அப்படின்னு வச்சுட்டோம்னா அது ஒரு விறக குறிக்கும். அப்ப நம்ம ஈஸியா சொல்லலாம், நீங்க இது வீட்டுக்கு இந்த பொருள் எடுத்துட்டு வந்தீங்க செவ்வாய் கேதுன்னா பச்சை விறகு எடுத்துட்டு வந்திருப்பீங்க கரெக்டா இல்லையா, ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப வாங்கிட்டு வந்த பொருள் மேல் கொண்டு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா பிரசனத்தை வச்சு. அப்ப இதெல்லாம் சொல்லும் போது அவங்க பரவாயில்லப்பா, அதுக்கப்புறம் நம்ம இவங்கிட்டயே போய்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். அப்ப எப்பவுமே சரி பிரசன்னம் பிரதானமே தான், அதை தாண்டி வேற எதுவுமே பண்ண முடியாது. ஜாதகமே இல்லைனாலும் நம்ம பார்த்துட்டு போறோம். இப்ப போன் நம்பர் வச்சே சொல்லிட்டோம். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா 12 ராசி இருக்கு. அப்போ வரவங்க கிட்ட ஈஸியா சொல்லணும், 12 நம்பருக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம பலன் சொன்னாலும் சூப்பர் ஆமாங்க அப்படின்னுவாங்க. அப்ப 108 பாதங்கள் இருக்கு, அதுல ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போறோம். அதுல ஒண்ணு சொன்னாலும் அதுல ஒரு பலன் சொல்ல போறோம். அப்ப 27 நட்சத்திரங்கள் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் வருமா, அதுல ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னா அப்ப 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரமா வந்துரு போகுது. அப்புறம் ராசி 12 ராசியில ஒரு ராசியா வந்துரு போகுது. அப்ப பாதங்களையும் ஒரு பாதம் கண்டிப்பா வந்துரு போகுது. அதே மாதிரி கிரகங்கள் அது மொத்தத்தையும் நம்ம இது பண்ணி கேதர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான பலன் சொல்லும்போது ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அவங்க பலன் சொல்லிட்டு அப்ப செய்ய வந்த ஒரு விஷயம்
இப்போ ஏதோ ஒன்று கேட்க வராங்க, வீடு கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோச்சாரத்தை வச்சு நம்ம சொல்லாம வேண்டாம், இப்போ கொஞ்ச நேரம் செய்யலாம், கொஞ்சம் நாளாக தள்ளி போடுங்க, உடனே ஒரு 6 மாதம் கழிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க சரி நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம இதை வச்சு ஜாதகமே இல்லைனாலும் நம்ம அதை பார்த்து சொல்லலாம். காணாமல் போனாலும் கண்டுபிடிச்சி சொல்லிடலாம், அது எங்கே இருக்குன்னு சொல்லிடலாம், எந்த திசையை நோக்கி போயிருக்காங்கன்னு சொல்லலாம், கூட யார் போயிருக்காங்கன்னு சொல்லிடலாம், என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாமே இந்த பிரசனத்திலே முடிஞ்சிடும். அவ்வளோ. இந்த வாய்ப்பளித்த ஆஸ்ட்ரோபால் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய சொந்தங்கள், ஜோதிட சொந்தங்கள் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.